சொல்லுங்க தலைவரே. வணக்கம் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. கூட்டணி அமையுது உறுதி ஆயிட்டாப்புல இருக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணா இணைந்து பயணிக்க போறோம். அதாவது நல்லா திருப்பி திருப்பி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். விஜய் இப்பயும் சொல்றேன், பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுன்றது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இல்ல பாஜக தான் ஏற்பாடு இல்ல இல்ல பண்ண. சொல்றேன் கேளுங்க. ஆனா பாஜக இல்லாம ஏடிஎம்கே இருந்ததுன்னா கண்டிப்பா கந்தனுக்கு நான் வேலை செய்ய மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா அது கண்டிப்பா. தெளிவான விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா என்னுடைய அரசியல் விஷயமே கந்தனை எதிர்க்கிறது தான். சரி 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 சரி. கந்தனை தான் எதிர்ப்பேன். அதுக்கப்புறம் தான் ரவிச்சந்திரன். ஏன்னா ம். கந்தன் ஜெயிச்சு வந்தா இருக்கிற கரண்ட் இருக்கிற இது எல்லாத்தையுமே காலி பண்ணுவாரு அவரு. நான் உங்க கட்சிக்கு வராம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் சொன்ன கான்செப்ட சில விஷயங்களை நீங்க தைரியமா பண்ணல. பண்ணலாம். அது இல்ல இல்ல நான் தான் உண்மையை நீங்க ஒத்துக்கிறேன். தைரியமா பண்ணாத போது உங்களை நம்பி நான் எப்படி வர முடியும்? அண்ணாமலை மாதிரி என்ன கட்டி விட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? உண்மை சார் அது. இப்ப நான் விஜய் கட்சியில இருக்கிறேன். நான் ராஜா சார் நானு. கண்டிப்பா நான் கண்டிப்பா. சொல்றதை என் மாவட்டம் கேக்குறாரு, நான் சொல்றதை என் பகுதி கேக்குறாரு, நான் சொல்றத இது உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பிரிவுல இருந்து எல்லாரும் கேக்குறாங்க சார். கண்டிப்பா சந்தோஷம் புரியுதுங்களா? சந்தோஷம். எனக்கு அதுதான் தேவை. எனக்கு இது போஸ்டிங் கெஸ்டிங் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. நம்ம ஏரியா டெவலப் ஆகணும். ஆவறதுக்கு கண்டிப்பா கந்தனையும் எதிர்க்கணும், ரவிச்சந்திரனையும் எதிர்க்கணும். ஏன்னா இவங்க 2 பேருமே இப்ப ரவிச்சந்திரன் கூட நினைச்சிருந்தா நாங்க கோர்ட்ல ஆர்டர் வாங்கி கொடுத்தோம், பட்டா வாங்கி கொடுத்துருக்கலாம். பட்டா வாங்கி கொடுக்கல. புரியுதுங்களா சொல்றது? அப்படி கொடுக்காத போது நான் எப்படி ரவிச்சந்திரன் சார ஆப்போசிட் பண்ணி நம்ம இது பண்ண முடியும்? பிரஷர் பண்ணலாம் பிரஷர் புரியுதுங்களா பண்ணலாம் நான் சொல்றது? பிரஷர் பண்ணலாம் 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 கூட்டணி ஆட்சி. அதாவது எந்த காரணத்தை கொண்டும் ரவிச்சந்திரன் சாருக்கும் ஆதரவு கிடையாது, கந்தனுக்கும் ஆதரவு கிடையாது. அதாவது இப்பயும் சொல்றேன், எடப்பாடி ஐயா எனக்கு ஆப்போசிட் கிடையாது, திரு கே.பி. கந்தன் அவர்கள் தான் ஆப்போசிட். எதுல? அரசியல்ல. அதே எப்படியா இருந்தாலும் இப்ப இருக்கிற கட்சி சுச்சுவேஷனை பார்த்தா கூட்டணி ஆட்சியா தான் அமைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்றேன், இப்போ நிறைய பேர் ஒவ்வொரு கொள்கை சொல்லுவாங்க. இப்ப வாஜ்பாய் அவர்கள் எனக்கு எதிரியானா கிடையாது. அவர் எவ்வளவு நல்ல திட்டங்கள்லாம் செய்யறாரு, நல்ல விஷயங்கள்லாம் பண்றாரு. ஆனா சில விஷயங்கள் நீங்க மத கான்செப்ட்ல ஒரு கொள்கை வச்சிருக்கிறீங்க, அது ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது, இது ரெண்டாவது விஷயம். அப்படி இல்லைங்க. திட்டங்கள்னு வரும்போது திட்டங்கள்ல நிறைய விஷயம் நிறைய செஞ்சிருக்காங்க, செய்யறதுனால தான் திருப்பி திருப்பி ஓட்டு போடுறாங்க உங்களுக்கு. இல்ல திட்டம் எக்காரணது கொண்டு அதாவது வடநாட்டுல சும்மா ஓட்டு போடல சார் உங்களுக்கு, நீங்க ஏதோ செய்றீங்க, நல்லது செய்வாதான் ஓட்டு போறாங்க. நல்லது செய்யாம எப்படி குஜராத்ல 4 முறை 5 முறை முதலமைச்சரா வர முடியும்? ஆமா ஆமா அது விஷயம் செய்யாம வர முடியாது. இங்க கான்செப்ட் என்னன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். நம்ம ஏரியாவை டெவலப் பண்றதுக்கு ரவிச்சந்திரனுக்கோ அல்லது திரு கே.பி. கந்தன் அவர்களுக்கோ திரு எஸ்வி அவர்களுக்கோ எந்த விதமான எண்ணமும் இல்லை. அவங்களுக்கு வேலை செய்ய சொல்லி ஏன் விஜய் சார் கட்சி இப்போ சேர்ந்தா கூட சரி, நீங்க கந்தனை வேட்பாளர் அறிவிச்சீங்கன்னா நான் வேலை செய்ய மாட்டேன், வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன். ஆனா ஏன் ஓட்டை கந்தனுக்கு போட மாட்டேன், நான் ஓட்டு போடாம கூட இருப்பேன். ஆனா திரு கே.பி. கந்தனுக்கு ஓட்டு போட மாட்டேன். கூட்டணின்னு வந்த போது கூட்டணி தர்மம் தான் தலைவா. எங்களுக்கு தர்மம் இல்லையே, எங்க ஏரியாவுக்கு தர்மம் செய்யலையே. திரு கே.பி. கந்தன் அவர்கள் எங்களுக்கு ஏன்னா தர்மம் செஞ்சிருக்காரா சொல்லுங்க, நியாயமா. எங்களுக்கு அடிப்படை வசதி சார், நீங்களும் தான் இருக்கிறீங்க. 5 வருஷம் நிறைய அவர் மேல இதுவாகி போச்சு. அவர் காது நான் சொல்றேன், நம்ம ஏரியாவுல அடிப்படை வசதி செய்யாத தலைவருக்கு என்னத்துக்குங்க தர்மம், கூட்டணி தர்மம்லாம் எதுக்குங்க ஓட்டு போடணும்? இப்பதான் செய்யறேன்னு சொல்றாரு. அவரு இப்படிதான் 30 வருஷமா சொல்லின்னு இருக்கிறாரு அவரு. ரவிச்சந்திரனாச்சு இப்ப வந்தாரு, ஏதோ ஒரு ரோடு 4 ரோடு போட்டுக்கிறாரு, ஏதோ பைப் லைன் போட்டுக்கிறாரு, ஸ்டெர்லைட் போட்டுக்கிறாங்க, ஏதோ செஞ்சுக்கிறாங்க. இவரு என்ன செஞ்சாரு? இவரு செய்யலையா? இவரு செஞ்சா நம்மளோட பகுதி மக்கள் கொண்டாடி இருப்பாங்கல்ல, நம்ம பகுதி மக்கள் கொண்டாடி இருப்பாங்கல்ல அவங்கள. பிஜேபியில தான் நான் முதல்ல வரலான்னு இருந்தேன், ஐடியா பண்ணேன். பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, பயப்படுறீங்க, நீங்க கே.பி. கந்தனுக்கு பயப்படுறீங்க. இல்ல மேல வரைக்கும் சார் கட்சிக்காக நாமளா, நமக்காக கட்சியா சார்? நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. கட்சிக்காக நாமளா, மக்களுக்காக கட்சியா, கட்சிக்காக மக்களா? நான் ரமேஷ் மணிகண்ட உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கேக்குறேன், சட்டத்தின்படி கேக்குறேன் உங்களை. கட்சிக்காக மக்களா, மக்களுக்காக கட்சியா?
மக்களுக்காக தான் கட்சி மக்களுக்காக தான் கட்சி. அப்ப மக்களுக்கு அடிப்படை வசதி செய்ய வேண்டிய மிஸ்டர் KP கந்தன் செய்யலையே. செய்யல. அப்புறம் எப்படி கூட்டணி தர்மம் பிரகாரம் மறுபடியும் நான் பைத்தியக்காரனா நான் மறுபடியும் அவருக்கு ஓட்டு போறதுக்கு? இல்ல இல்ல இப்போ அவருக்கு விஜய் சாரே, நான் ஓப்பனா சொல்றேங்க, விஜய் சாரே வந்து தாவேக்காவே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சாலும் சரிங்க, KP கந்தன் அவர்களை எலெக்ஷன்ல நிறுத்தினாங்கன்னா நான் ஓட்டு போட மாட்டேங்க. என்ன சார்ந்தவங்கள ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவேங்க. வேற எதனா கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவேங்க. என்ன விஜய் சார் நோட்டீஸே அனுப்புனாலும் அதுக்கு நான் ரீசன் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ அது மாதிரி தொண்டர்கள் எங்களுக்கு நாங்க முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். அதுவே நீங்க பிஜேபி கூட்டணி வச்சு பிஜேபி நின்னாலும் சரி, இல்ல தாவேகா நின்னாலும் வேலை செய்வேன். ஏன்னா அது சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா பிஜேபி எங்களுக்கு வந்து இது இல்ல, கொள்கை எதிர்ப்புன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்றாரு. அந்த கொள்கை என்ன கொள்கை? நாளைக்கு சமரசம். இந்த திமுக கூட்டணி வச்சிருந்தது, ஏற்கனவே ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருந்தது, பிஜேபி கிட்ட மினிஸ்டர்ல இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லா கட்சியும் கூட்டணி இப்ப விஜய் கட்சி சார்ல, விஜய் சாரோட கட்சியில இளைஞர்களை தவிர, நல்லா கேட்டுங்க, இளைஞர்களை தவிர மத்தவங்க எல்லாம் வெவ்வேறு கட்சியில இருந்தவங்க தான். ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்க தான், டிஎம்கே ஓட்டு போட்டவங்க தான், எல்லாரும் தான் இப்ப வந்துக்கிறாங்க. இப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேன், ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேன், நடிகை ரேவதிக்கு ஓட்டு போட்டிருக்கேன், எல்லாரும் நோட்டாக்கு ஓட்டு போட்டிருக்கேன். பல கட்டங்கள் எனக்கு என்ன தோணுதோ நான் ஓட்டு போட்டிருக்கேன். அவங்கதான் இப்ப விஜய் கட்சியில வந்திருக்கிறோம். முதல் தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்கள் தான் வந்து புதுசா போட போறவங்க. விஜய் சார் என்ன சொல்றாரோ அதுக்கு வந்து கட்சி வந்து வரும், அது வேற விஷயம். ஆனா அந்தந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுல்ல. நாங்க விஜய் சாருக்காக நாங்க போய் KP கந்தன் சார் கிட்ட போய் அடமானம் ஆக முடியாதுல்ல. புரியுதுங்களா சொல்றது? அவர் செய்யவே மாட்டாருங்க. SV ரவிச்சந்திரன் எவ்வளோ மேலு, MLA திரு அரவிந்த் ரமேஷ் சார் எவ்வளோ மேலு. புரியுதுங்களா? ஏதோ ஸ்டெர்லைட்னாச்சு போட்டாங்க ஒரு ரோடு, அவங்களையே நாங்க எதிர்த்து தான் இருக்கிறோம், ஏத்து பேசின்னு தான் இருக்கிறோம். இல்ல அது எல்லாரும் கேட்க வேண்டியதுதான். நம்ம வந்து சார் எழுதி வச்சுங்க சார், திரு KP கந்தன் அவர்களுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்தால் உங்களுடைய எத்தனை தலைமுறை நீங்க வந்தாலும் உங்களுக்கு அடிப்படை வசதி கிடைக்காது. நான் எழுதி பத்திரத்துல எழுதி கொடுக்குறேன். நான் அவ்வளோ நல்ல மனுஷன் அவரு. சத்தியமா எதுவும் செய்ய மாட்டாரு அவரு, வாய்ப்பே கிடையாது. அதை நான் தெளிவா சொல்றேன். 30 வருஷமா நம்ம ஏரியாவுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்காதவரு இப்ப செஞ்சிருவாரா சொல்லுங்க? கூட்டணியே வந்தா கூட என்னுடைய கருத்து நான் சொல்லிட்டேன். புரியுதா? பாஜக என்னுடைய தனிப்பட்ட முறையில பாஜக எனக்கு ஆப்போசிட் கிடையாது. புரியுதுங்களா சொல்றது? ஆனால் எனக்கு KP கந்தனை பொறுத்த, அதாவது எடப்பாடி சார் கூட எனக்கு ஆப்போசிட் கிடையாது. KP கந்தனை பொறுத்த வரைக்கும் 30 வருஷமா நம்ம ஏரியாவுக்கு எதுவுமே செய்யல. புரியுதா? என் பிள்ளைங்க, என்னை சார்ந்தவர்கள், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருடைய பிள்ளைகளும் கொசுக்கடியிலையும் இன்னைய வரைக்கும் அடிப்படை வசதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் KP கந்தன் தான். அவர் வந்து தலைவரா இருக்கும் போது வரி போட்டு கொடுத்திருந்தா, கூரை வரி தாராளமா போட்டு கொடுத்திருந்தா இன்னைக்கு இத்தனை வருஷத்துல எவ்வளவு டெவலப் ஆயிருப்போம். அத பண்ணாததுனால இப்ப ரவிச்சந்திரன் எப்படி இருக்கிறாருன்னா திணறாரு. KP கந்தன் இருக்கும் போது மிஞ்சி போன ஒரு 30-40 பேர் ஈஸியா வரி போட்டு கொடுத்து அப்பயே ரோடு போட ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் முடிஞ்சிட்டு இருக்கோம் எல்லாமே. இப்ப 211 தெரு இருக்குதா, 211 தெருக்கு நீங்க ரோடு போடணும், எல்லாம் பண்ணணும்னா மினிமம் 200 கோடிக்கு மேல வேணும். திணறாரு, கெஞ்சுறாரு. SVR வந்து என்ன பண்றாருன்னா அதிகாரிங்க கிட்ட கெஞ்சுறாரு. அதான் உண்மை. எப்படியாவது போடுங்க, எப்படியாவது செய்யுங்க, ஒரு 4 ரோடுனாச்சும் போடுங்க, 6 ரோடுனாச்சும் போடுங்க, இருக்கிற கிரவுண்ட ரெடி பண்ணுங்க, எதையாவது ஒண்ணு செய்யணும்னு வேற வழி இல்லாம கெஞ்சுறாரு. உண்மையிலேயே கெஞ்சுறாரு SVR. ஏன்னா திரு SV ரவிச்சந்திரன் வந்து KP கந்தன் செய்த விளைவை இவரு அனுபவிக்கிறாரு. அதனால நான் சத்தியமா சொல்றேன். இல்ல நான் சத்தியம் பாருங்க சார், ஒண்ணு நல்லா திருப்பி சொல்றேன். கூட்டணி தர்மம், அந்த தர்மம், இந்த தர்மம்னு திரு KP கந்தன் நின்னார்னா அவருக்கு நீங்களாம் ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுடைய தலைமுறைக்கு செய்யற துரோகம். அதுவே உங்க ஆள் நிக்கட்டும், உங்க BJP நிக்கட்டும், இல்ல தாவேகால நிக்கட்டும், இல்ல வேற எதனா கூட்டணி கட்சி நிக்கட்டும், அதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா புதுசா வரவங்க எதனா செய்யணும்னு கூட எண்ணம் இருக்கும், செய்வாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் KP கந்தனுக்கு செய்யவே மாட்டாங்க. அது அவர் செய்யவே மாட்டாரு. அவருக்கு ஓட்டு போட மாட்டோம். அவருக்கு எதிர்த்து தான் நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சார். என் சொந்த செலவுல பணம், என் பணத்தை செலவு பண்ணி நான் ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணுவேன்.
கேபி கந்தனுக்கு ஒரு 10-20 வருஷம் மதுரவாயில் ஏரிக்கரை போயிருக்கீங்களா சார்? அந்த பக்கம் எங்க மதுரவாயில் ஏரிக்கரை. மதுரை வாரியர்கள் தெரியல சார், போனதில்லை. சொல்லுங்க. அதான் திருவேற்காடு போற ரூட்டு. கோயம்பேடு அதான் எம்ஜிஆர் காலேஜ் இருக்கு, அது ஒருத்தர். ஏசிஎஸ் காலேஜுக்கு அடுத்து மதுரவாயில் ஏரிக்கை, வெங்காயம்பட்டிக்கு அடுத்து மதுரவாயில் ஏசிஎஸ் காலேஜுக்கு அடுத்தது மதுரவாயில் ஏரிக்கிற ஸ்டாப்பு. அதுல என் பையன் பிறக்கும் போதெல்லாம் அங்க போற ஒரு ஹாஸ்பிட்டல், பார்வதி ஹாஸ்பிட்டல்ல பிறந்தான். அப்பெல்லாம் ஏரியில போய் துணி துவச்சு குளிச்சுட்டு வந்தோம் சார். இன்னைக்கு ஏரியே பார்த்தா ஏரி எங்க இருக்குது? பஸ் ஸ்டாப் பேர் மட்டும்தான் ஏரிக்கிற ஸ்டாப். ஏரி ஃபுல்லா அடிச்சு. அப்போ யார் எம்எல்ஏன்னா இவன் நான் ஏரியா இருக்கும் போது நெப்போலியன் எம்எல்ஏ பாராங்கநாதன், காங்கிரஸ்ல மூப்பனார் கோஷ்டில இருந்து. அதாவது நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. எல்லா அடிப்படை வச்சு அங்கேயே குடுத்துட்டா இங்க தரல, அதான கதை. ஆமா இது ரொம்ப வருஷமா இருக்கு சார். கேபி கந்தனுக்கு மக்கள் மேல அங்க நம்பிக்கை வந்து இல்ல. தெளிவா சொல்லுங்களேன். கேபி கந்தனுக்கு மக்கள் மேல இது இல்ல, என்னதுன்னா பாசமும் இல்லை, நேசமும் இல்லை, மக்களுக்கு செய்கிற ஐடியாவும் இல்லை அவருக்கு. அதே போல தாவேகா தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம். ஆனா எங்க பகுதிக்கு கேபி கந்தனை அறிவித்தால் நிச்சயமாக அவருக்கு வேலை செய்ய மாட்டோம். என்னையோ என்னை சார்ந்தவர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. ஆமா, கட்சி எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா நான் அதை சட்டப்படி என்ன பண்ணுவேன்னா வாதாடுவேன். சட்டப்படி வாதாடுவேன். ஏன்னா எனக்கு விஜய் சார் தான் ஐடி கார்டு கொடுத்தாரு, புரியுதுங்களா? அவர் சொல்றத கட்சி சொல்றது கட்டுப்படலாம். ஆனா கட்சி சொல்றதுக்காக சூசைடு பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னும் என் தலைமுறையே வந்து அடமானம் வச்சிடணும் கேபி கந்தன் கிட்டன்னு சொன்னா நான் ஒத்துப்பேனா? அது ஒத்துப்பேனா சொல்லுங்க. நீங்க ஒத்துக்கலாம், நீங்க பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்க ஒத்துக்கலாம். அந்த அளவுக்குலாம் நமக்கு வந்து நாங்க ரொம்ப அதிகமா சிந்திப்போம். வழக்கறிஞர் வேற. என் பணத்தை செலவு பண்ணினாச்சு கந்தனை தோக்கடிக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா அதுதான் செய்வேன் நான். யார் சீட்டு கொடுக்குறாங்க அது ஒன்னும் இத்தனை கட்சி கூட்டணி தெளிவு சார். என்னை பொறுத்தவரைக்கும் தெளிவு சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியாவுக்கு துரோகம் செஞ்சவர் திரு கேபி கந்தன். ரெண்டாவது ஆட்சி இருந்து வாய்ப்பு கிடைக்கும் போது திரு எஸ்.வி. ரவிச்சந்திரன் துரோகம் செஞ்சாரு. ஆனா 10 ஆண்டுகள் அதோட விளைவு 10 ஆண்டுகள் எந்த போஸ்டிங்லும் அவரால் வர முடியல. இப்ப வந்து முதல்ல ஒரு 3 வருஷம் அப்படி தூங்கிட்டாரு. இப்ப ஒரு 1.5 வருஷத்துல கொஞ்சம் மூச்சுக்கினாரு எஸ்விஆர். மூச்சுக்கின்னு ஏதோ இப்ப ரோடு கீடு ஏதோ ஒரு கான்செப்ட் பண்றாரு, அவ்வளவுதான். இது கூட ஒழுங்கா நாங்க வாங்கி கொடுத்த ஆர்டர், இந்த கல்லுக்குட்டை குடிசை வாழ் மக்கள் சங்கம் வாங்கி கொடுத்த ஆர்டரை வச்சு ஒழுங்கா உயர்நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் பண்ணியிருக்கலாம். அது நமக்கு பட்டாக்கா வாங்கி கொடுத்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும். செய்யல, அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. வரி போட்டு கொடுத்துருக்கலாம், செய்யல. ஸோ இதெல்லாம் எஸ்விஆர் மேல எனக்கு வருத்தம் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே போட்ட ரோடு கலைஞர் ஸ்ட்ரீட்லாம் வந்து போட்ட ரோட்ல ஒரு லேயர் போடுங்கன்னா நிதி இல்லைன்றார் எம்எல்ஏ. இதெல்லாம் எனக்கு வருத்தம் இருக்குது. இதெல்லாம் ஈஸியா செய்யற வேலை, மக்களுக்கு வந்து ஈஸியா செய்யற வேலை. அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மறுக்கும் போது அவங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை எங்களுக்கு. அதான் அம்பேத்கர் நகர் போட்டாங்க ரோடு, அவங்க ஆட்சி முடியறதுக்குள்ளே அந்த ரோடே இல்லாம போச்சு. அது சும்மா சார், அது பிலிமுக்காக போட்டது ரோடு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எம்எல்ஏக்கே தெரியுமா 6 மாசம் கூட நிக்காதுன்ட்டு. ரோடே இல்ல, அந்த ரோடு பிலிமுக்காக போட்டது. என்ன ஒண்ணு ஜெயிச்சு வந்து எல்லாத்தையும் பக்காவா போட்டுடலாம் சார் எம்எல்ஏ. ஜெயிச்சு வந்தாரு, ஸ்டெர்லைட் செஞ்சாரு, அதோட முடிஞ்சது கதை. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியாவுக்கு துரோகம் திரு கேபி கந்தன். ரெண்டாவது திரு எஸ்.வி. ரவிச்சந்திரன் செஞ்சாரு. இப்ப ஏதோ மாற்று விஷயங்கள் செய்யற. ஆனா அது போதாது. யானை பசிக்கு சோலை பொரியது. சோ அதுவும் போதாது. அதே போல மறுபடியும் இப்ப நீங்க எல்லாம் கூட்டணி வச்சு விஜய் சார் சொன்னா கூட சரி, விஜய் சார் சொல்லி விஜய் சாருக்காக நாங்க போய் கேபி கந்தன் கிட்ட போய் எங்க தலைமுறையெல்லாம் நாங்க அடமானம் வைக்க முடியாது. தெளிவா நாங்க சொல்றோம். நாங்க படிச்சவங்க, எங்களுக்குன்னு அறிவு இருக்குது. எங்க பகுதியில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அறிவு இருக்குது. நான் தாராளமா கூப்பிட்டு நான் வந்து சொல்லுவேன். புரியுதுங்களா சொல்றது? யாருக்காக? நம்மளுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் கட்சி. மக்களோட முடிவு என்னவோ அதை தான் தலைவர்கள் வந்து எடுக்கணும். இல்லைன்னா தோத்துருவாங்க, அவ்வளவுதான். மறுபடியும் கேபி கந்தன் நின்னாருன்னா, தொகுதி நின்னாருன்னா தோப்பாரு, அவ்வளவுதான் விஷயம். தோக்கத்துக்கான வேலையை நாங்க செய்வோம், அவ்வளவுதான். அவருக்கு இதுவே கிடையாது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம், பொறுமையா. ரொம்ப நாள் ஆச்சு, அதான். அதே போல நன்றி, உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றேன். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்கல்ல, தாம்பரம் மேட்ரு, ஆமா, கையெல்லாம் சரியாயிடுச்சு.
ஓகே 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 ஓகே. கையெல்லாம் சரியாயிடுச்சு, கால் கூட இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு பிரச்சனை இல்ல. ஆமா கை கிளீன் ஆயிடுச்சு சார். அதுதான் நம்ம கொஞ்சம் அதுக்காக நானே இந்த அதுக்காக என்னுடைய பிஜேபி நண்பர் செந்தூரார் சாருக்கு நன்றி. இல்ல நடுப்புற கூட உங்க நேம் பார்த்தேன்னா வாட்ஸ்அப்ல டக்குன்னு குட் மார்னிங் போடுவேன், கண்டிப்பா ஏதாவது ஒரு லைக் போடுவேன், குட் மார்னிங் போடுவேன். அதெல்லாம் இப்போ பார்த்தேன்னா வாழ்த்துக்கள். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஏரியாவுக்காக எந்த அரசியல் தலைவர்கிட்டயும் நம்மளுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தை அடமானம் வச்சிடாதீங்க. அதுக்கு பேரு கொள்கைன்னு வைக்காதீங்க. இல்ல 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 அது மாதிரி நம்ம அடமானம் வச்சா நம்மளை விட துரோகி நம்ம பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய தலைமுறைக்கு வந்து நம்மளை விட துரோகி வேற யாரும் கிடையாது. அதை மட்டும் பாத்துங்க. சரி சரி சரி. நன்றி 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 நன்றி. நன்றி. ஓகே.